அவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜீவனை, அதாவது அவர் ஒரு ராஜாவா இருந்தும் எதிராளிகளுக்கு பயந்து 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 ஓட வேண்டிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எப்ப யார் கொல்லுவாங்கன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் விரோதிகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்படி எழும்பிட்டு இருக்கும் போது சவுலாலையும் அவருடைய மகன் அப்சலோம்லாலையும் பல பாடுகள் அவருடைய வாழ்க்கையில பட்டிருக்காரு. எப்பயுமே அவரை கொலை செய்ய வேண்டும் என்றே இவர்கள் முயற்சித்தே கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் தப்பித்து அவரை ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதே அவருக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். இப்ப நம்ம இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கடன் தொல்லைன்னா நம்ம சம்பாரிச்சு அந்த கடன் தொல்லையை மாத்திக்கலாம். இல்ல கஷ்டம், வேற ஏதாவது கஷ்டம், இல்ல வியாதி இதுனா கூட நம்ம கத்துற இடத்துல கேட்டு இது செய்யலாம். இதே தினைக்கும் நம்மளுக்கு ஒரு சாவு பயம் இருந்துகிட்டே இருந்தா, நம்மளுக்கு மரண பயம் இருந்துகிட்டே இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் தாவீது ராஜா இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் யார் நம்மளை கொல்லுவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுனார். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையிலும் யார் அவரை நம்பி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை போராட்டம் வந்ததுன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கர்த்தரை தான் முதல்ல மாதிரி, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நம்ம கர்த்தரை தான் நம்பிக்கையை விட்டுருவோம், விசுவாசத்தை விட்டுரும். எனக்கு மட்டும் எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன் ஜீவனுக்கே கஷ்டம் இருந்த போதிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்றாரு, கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கார். நாமும் கூட எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கும் போது அந்த எதிராளிகள் எத்தனை பேர் எறும்புனாலும் நம்மள மேற்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால நம்ம எல்லாருமே கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.